கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரைஸ்ட் காலிங் டிவி அருமையான தானியேல் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு இந்த சாட்சியை சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் அதற்காக வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பதை குறித்ததான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பு ஒரு சிறிய ஜெபம் செய்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய திருப்பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக என் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை, என்னை இந்த உலகத்தில் நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த காரியங்களை இந்த உலகம் அறியும்படியாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன்ப்பா. தேவன் இதை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் கிருபையாய் நடத்துங்க. ஆண்டவர் இந்த சாட்சியின் மூலமாக அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்க தேவன் மாற்றி கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு வேண்டிய கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் தாம்பரம் அருகில் உள்ள அகரந்தென் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வசித்து வருகிறேன். என்னுடைய பெற்றோர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு ரொம்ப பக்தி வைராக்கியம் உண்டு. அவர்களைப் போலவே என்னையும் இந்த பக்தி வைராக்கியத்தில் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். என்னுடைய தகப்பனார் மிகவும் கண்டிப்பானவர். அவர் என்னை மிகவும் கண்டிப்போடு கூட அவர் நடத்தி வந்தார். என்னுடைய தகப்பனார் பெயர் மாணிக்கம், என்னுடைய தாயாரின் பெயர் மீனாட்சி, என்னுடைய பெயர் தாமோதரன். எனக்கு ஒரு அக்கா உண்டு, அவர்கள் பெயர் காந்தா. இப்படி நாங்கள் இந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய தாயார் மிகவும் வியாதிப்பட்டார்கள். அவர்களுக்கு எத்தனையோ வைத்தியம் பார்த்தோம், சுகமாகலை. எத்தனையோ டாக்டர் இடத்துல போனார்கள். எத்தனையோ பூசாரிகள், மந்திரவாதிகள் இவர்களிடத்தெல்லாம் அவர்கள் போனார்கள். மந்திரவாதியை வீட்டில் கொண்டு வந்து வைத்து பல மந்திரங்களை செய்து பார்த்தார்கள். சாமியாடிகள், குறி சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்து எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தோம். சற்றாகிலும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கல. அவர்களுக்கு வியாதின்னு என்னென்ன சொல்ல முடியாது, எப்பவும் படுத்துக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்பவும் சுகமில்லை என்று அவர்கள் படுத்த படுக்கையிலே இருப்பார்கள். அதனால் என்னோடய தகப்பனார் சில நேரங்களில் கோவப்பட்டு திட்டுவார். நீ திருமணமான நாளிலிருந்து ஒரு நாள் கூட சுகமாக இருக்கிறேன்னு சொன்னதே இல்லை என்று அவர் இப்படியா பேசுவார். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. பல கோயில்களுக்கு போகிறது வழக்கமாக இருந்தது. எங்கேயாவது ஒரு புதுசாக ஒரு கோயில் வந்துடுச்சு, அங்கே போனால் சுகம் கிடைக்குதுன்னு சொன்னால் உடனே அங்கே போவார்கள். அந்த நாட்களெல்லாம் மாட்டு வண்டி கட்டி தான் அந்த மாட்டு வண்டியில் குடும்பமாக நாங்கள் கடந்து போவோம். இப்படியே நாங்கள் எங்களுடைய நாட்களில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஒரு முறை ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் புதியதாக வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது இந்த குமிழி என்ற ஊரில் அந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு கோயில், அங்கே போனால் எல்லாரும் சுகமாகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கும் நான் சிறுவனாக இருந்தேன். என்னை தோளின் மேலே தூக்கி கொண்டு போவார்கள். அந்த காட்டுக்குள்ளே மிகவும் அடர்த்தியான காடு, சிறுத்தை இருக்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த இருட்டு வேளையில் அந்த கோயிலுக்கு நாங்களும் கடந்து போவோம். இரவெல்லாம் நடந்து போய் அந்த கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு பக்கத்தில், அங்கே கோயில் ஒன்றும் இல்லை,
ஒரு சிறிய சிவலிங்கம் இருந்தது. அங்கே ஒரு பெரிய பள்ளம், அது குளமாக சொல்லுகிறார்கள். அந்த பள்ளத்தில் செந்நிறமாக தண்ணீர் இருக்கும். எல்லா ஜனங்களும் அதில் வந்து அந்த தண்ணி அள்ளி குடிப்பார்கள், வீடுகளுக்கு அதை கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருந்தது. அப்போது நாங்களும் அங்கே போய் பெரிய பெரிய பாட்டிலில் அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைத்து பார்க்குறதுக்கே ஒரு டீ மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காக. அதுதான் குடிப்போம். வீட்டில் கொண்டாந்து அந்த பாட்டில் மூடியில் ஊற்றி ஊற்றி குடிக்கிறது. இப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அங்கே குஷ்டரோகிகள்லாம் அதிகமாக வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நிறைய குஷ்டரோகிகள் வந்து அந்த தண்ணியில் குளிக்கிறது, குடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ததுனால அரசாங்கம், அந்த நாட்களில் அங்கே போக்குவரத்தெல்லாம் அதிகமாச்சு. அரசாங்கமே அந்த பள்ளத்தெல்லாம் தூர்த்து அதை அடைத்து விட்டார்கள். ஏன்னா வியாதி ஜனங்களுக்கு பரவக்கூடாது என்று சொல்லி அப்படியெல்லாம் செய்தார்கள். இப்படி பல இடங்களுக்கு நாங்கள் கடந்து போனோம், பல காரியங்களை செய்தோம். ஆனால் என்னுடைய அம்மாவுக்கு சுகம் வரல. அப்பொழுது என்னுடைய அம்மாவுடைய அக்கா, என் பெரியம்மா, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிற கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு அவர்கள் போவார்கள். அப்பொழுது அங்கிருந்து 2 வேதாகம சகோதரிகள்னு சொல்லுவாங்க. அதில் சகோதரி குணசீலி, சகோதரி தேவதயவு என்ற 2 பேர் அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ண பொழுது என்னுடைய அம்மாவுக்கு சுகம் வந்துடுச்சு. உடனே என்னுடைய தகப்பனார், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எவ்வளோ மந்திரம்லாம் பண்ணோம், அப்போ கூட சுகம் கிடைக்கலையே, எத்தனையோ டாக்டர்கள் கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகம் கிடைக்கலையே, ஒரு காசு கூட செலவில்லாமல் சுகம் வந்துருச்சே, ஆகினால் இவர் தான் உண்மையான கடவுளாக இருக்கணும் என்று அவர்கள் தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தார்கள். நான் சபைக்கு வரமாட்டேன், எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்காது என்று நான் வைராக்கியமாக இருந்தேன். ஏனென்றால் என்னுடைய அம்மா என்னை சிறு வயதிலிருந்து மிகவும் வைராக்கியமாக அந்த மார்க்கத்தில் வளர்த்து கொண்டிருந்தார்கள். ஆமாம், டெய்லி தினந்தோறும் அவர்கள் கும்பிட சொல்வார்கள். ஒரு சிறிய ஒரு செங்கல்லாம் வச்சுட்டு, அங்கே தான் எங்கள் பாட்டி இருக்கிறாங்க, இதில் விழுந்து கும்பிடு, உனக்கு நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல படிப்பை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. போயிட்டு அங்கே ஒரு கற்பூரம்லாம் ஏற்றி அங்கே விழுந்து கும்பிடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபோட்டோக்கள், அன்றைக்கு கடவுளாக வணங்கி கொண்டிருந்த அந்த ஃபோட்டோக்களை தினந்தோறும் அதுக்கு பூஜை செய்வது, இந்த காரியம்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். குளித்து அதஇடத்துல போய் ரொம்ப பயபக்தியாக நான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் அதனோடு ஒரு சத்திய உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். நான் கடைசி வரைக்கும் உன்னை நம்புவேன் என்று சொல்லி அதுக்கு ஒரு சத்திய உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். ஆகினால என்னுடைய தாய் தகப்பனோடு கூட நான் தேவாலயத்துக்கு போக விரும்பலை. இப்படிப்பட்ட நாட்களில் நான் படித்து கொண்டிருந்தேன். 9ஆம் வகுப்பு நான் படிக்கிற சமயம், நான் பல்லாவரம் போர்டே ஸ்கூலில் நான் அப்பொழுது படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் கிபி கிமு என்ற அந்த காரியத்தை நான் வாசித்த பொழுது கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன். இது என்னது கிபி கிமு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இருக்கிறது நான் கொஞ்சம் யோசித்தேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து இந்த உலகம் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ஒரு முக்கியமான நபராகத்தானே இருக்கணும் என்று அது குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் எப்பவுமே இந்த எழுதியிருக்கிறத ரொம்ப நம்புவேன். எங்கேயாவது இது எந்த பேப்பர் கீழே கிடந்தால் கூட எடுத்து படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்போது அது நான் கொஞ்சம் நாள் யோசிக்க ஆரம்பித்து, சரி, இதில் உண்மை இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார், அவர் ஒரு முக்கியமானவர், ஆகினால அந்த சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் என்று சொல்லி அந்த ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது. அதன்படி நான் தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தேன்.
தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. வேதாகம சகோதரி குணசீலி என்பவர்கள் அங்கே சண்டே கிளாஸ் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ நானும் போய் அதில் உட்காருவேன். இப்போ அவங்க நல்ல பாட்டு, கதைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி நான் அதிகமாக ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அந்த சிறு பிராயத்தில் எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை அங்கி தரித்தவராக அவர் நடந்து வருகிறார், என்னை நோக்கி வருகிறார். அப்பொழுது நான் அவரை பார்த்த உடனே ஒரு டேபிளில் மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு இயேசு கிறிஸ்து அதன் மேலே நான் உட்கார வைக்கிறேன். அவர் என்னிடத்துல ஒன்றும் பேசலை, நானும் பேசலை. அந்த டேபிள் மேலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். உடனே நான் அந்த டேபிளுக்கு கீழே போய் என் தலையின் மேலே இயேசு கிறிஸ்து அப்படியே தூக்கிட்டேன் டேபிளோடு. இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் எனக்கு வந்தது. அதற்கு பின்பு ஊழியம் செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு ஆசை. அப்போது நான் சில ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்கூலுக்கு போகும்போது நான் ட்ரெயினில் போவேன். ட்ரெயினில் அது கொடுத்துக்கினே போவேன். இன்டர்வல் பீரியடில் வெளியில் வந்து கொடுப்பேன். இதெல்லாம் பண்ணேன். இப்படி இருக்கும்போது என்னுடைய வயது கொஞ்சம் வளர வளர எனக்குள்ள சில முரட்டு சுபாவங்கள் வர ஆரம்பித்தது. இந்த முரட்டு சுபாவம் என்னென்னா, என்னுடைய சுற்றுப்புறங்கள், பக்கத்தில் இருக்கிற மக்கள், அவர்கள் எங்களை நடத்துகிற விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நம்ம ஒரு ரவுடியாக, ஒரு கொலைகாரனாக எல்லாம் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன்தான். அதனால் எனக்கு இப்படி பல காரியங்களை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மற்றவர்கள் நம்மளை ரொம்ப இதாக பேசுகிறாங்க, நம்மளை ரொம்ப குறைவாக நினைக்கிறார்கள். ஏன்னா கொஞ்சம் அதிகமான ஆட்கள் குடும்பங்களில் இருக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப தைரியமாக பல காரியங்களை செய்வாங்க. அப்போ நான் வீட்டில் ஒரு ஆள் தான். எங்கள் அப்பாவும் கொஞ்சம் வயசானவர், அவர் ஏர்போர்ட்ஸில் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். இப்படி இருந்த பொழுது எனக்குள்ளே இந்த எண்ணங்கள்லாம் வந்துச்சு. ஆகினால நான் எப்போவும் ஒரு கத்தி வச்சுருப்பேன் பாக்கெட்டில். ஸ்கூலுக்கு போகும்போது கூட கத்திருக்கோம். அப்படி சில காரியங்கள் எனக்குள்ளே வளர ஆரம்பித்தது. ஸ்கூலில் போய் சண்டை போடுறது, பையன்களை போய் அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்குள்ளே வந்தது. ஆனால் இதுவும் பண்ணுவேன், ட்ராக்ஸும் கொடுப்பேன். இப்படியே நான் இருந்து கொண்டிருந்தேன். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்குள்ளே வேறு விதமான காரியங்களும் வந்துச்சு. அதாவது ஆசைகள், இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்ததுனால அதுலேயும் நான் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தேன். இப்படி கொஞ்சம் என்னுடைய நண்பர்கள், என் கூட படித்தவர்கள், அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்கள் படிக்கிற புத்தகம், இதெல்லாம் என்னை மிகவும் ஒரு தவறான பாதையில் என்னை நடத்துகிறதா இருந்தது. ஆகினால வெளியில் சொல்ல முடியாத காரியங்களெல்லாம் நான் அந்த 10ஆம் வகுப்பிலே செய்ய ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வந்தது. அவ்வளவு தவறான ஒரு ஆளாக நான் மாறிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கே வச்சாலும் திருக்கவால் வச்சுருப்பேன், கத்தி வச்சுருப்பேன். இப்படி பல காரியங்களை வைத்து நான் இப்படி இருக்கணும்னு நான் முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். வீட்டில் வந்தால், ஊரில் வந்தால் ரொம்ப நல்லவனாக இருப்பேன். ஆனால் வெளியில் ஸ்கூலில் அங்கங்கெல்லாம் போனால் நான் வேறு மாதிரி இருப்பேன். ஏதாவது திருவிழா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது கூட திருக்கவாலெலாம் வச்சுக்கின்னு போவேன். இப்படி என்னுடைய இளம் பிராயத்தில் நான் வளர்ந்து கொண்டிருந்தேன். நாட்கள் கடந்து கொண்டிருந்தது. நான் தவறான உறவுகள் உண்டாயிடுச்சு. ரொம்ப தவறாக நடக்க ஆரம்பித்தேன். இப்படி நான் இருக்கும்பொழுது ஒரு நாள் நான் ஒரு தவறான காரியத்தினால ஒரு வீட்டுக்குள்ளே நான் அடைக்கப்பட்டேன். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே,
இதிலிருந்து எனக்கு விடுதலை, நான் தப்பிச்சு போனால் நான் இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்ய மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன்னு சொல்லி கேட்டேன். ஆச்சரியவிதமாக நான் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி கிடச்சிது. நான் வீட்டுக்கு வந்தேன். நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். அப்போல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு எங்களுடைய சபையில் நான் ஒரு செயலாளராக இருக்கிறேன். அப்போது நான் செயலாளராகவும் இருக்கிறேன், இப்படி தீமையான காரியத்தையும் செய்கிறேன். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஓடி வந்து நான் என்னுடைய பைபிள் எடுத்தேன். திறந்த உடனே நான் என்ன பாவம் செய்தனோ அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அந்த வசனத்தில் திறந்து நான் பார்த்தேன். அந்த வசனத்தில் விபச்சாரத்தை குறித்து எழுதியிருந்தது. அதாவது ஊழியக்காரர்கள் அவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கன்றத அந்த வசனம் எனக்கு உணர்த்தியது. உடனே நான் ஒரு கூர்மையான ஒரு பொருளை எடுத்து என்னுடைய கையில் குத்தி அதிலிருந்து ரத்தத்தை எடுத்து அந்த வசனத்தை நான் அண்டர்லைன் போட்டேன். இன்றைக்கு அந்த வேத புஸ்தகத்தை நான் வைத்திருக்கிறேன். இது 1970, 71 அந்த மாதிரி நாட்களில் நடந்தது. அதுக்கு பின்பு நான் அந்த தவறை விட்டுட்டேன். அங்கே அதிலிருந்து விடுதலை கிடைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்கு பின்பு எனக்கு அக்கா முறை, அதாவது என்னுடைய சித்தப்பா மகளுடைய மகள், அவங்க தான் இப்போ எனக்கு மனைவியாக இருக்கிறவங்க. அவங்கள அதாவது நேசித்து அவர்களை நான் திருமணம் செய்து கொண்டேன். அதாவது அந்த நாட்களில் நான் தேவனுக்கு பயப்படுற பயம் எனக்குள்ளே இருந்தது. சினிமா பார்க்குறதில்ல, வேறு எந்த தீய காரியங்களிலும் ஈடுபடுறதில்ல. நான் ஜெபம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் சின்னவனாக இருக்கும்போதே 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே மற்றவர்களுக்காக போய் ஜெபம் பண்ணுவேன். அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அந்த காரியம் என்னை எப்படியோ எனக்கு உண்டாயிடுச்சு. பிசாசு பிடிச்சவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், வியாதியாரங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், குழந்தை பிறக்க முடியலன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட போய் ஜெபம் பண்ணிக்கிறேன். என்னை கூட்டின்னு போய் வெளியே நிற்க வச்சு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ரூமுக்கு வெளியே. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த நாட்களில் எனக்குள்ளே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும், நீ போ போ போன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ நான் சொல்லுவேன், நான் எங்கே போகிறது, நான் ஒரு கிராமத்து பையன், எனக்கு எங்கே போகிறது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உள்ளேருந்து சத்தம் கேட்கும், ஜனக்கூட்டமான இடத்துக்கு போ அப்படின்னு உள்ளே இருந்து ஒருத்தர் பேசுறதை என்னால் உணர முடியும். அப்போது நான் எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வேங்கடமங்கலம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களே இல்லை, சபைகள் இல்லை. அந்த நாட்களில் அங்கே போய் நான் என்னோடு இருந்த வாலிபர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நாம் இங்கே ஊழியம் செய்யலாம், சுவிசேஷம் சொல்லலாம் என்று சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டு அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் மாலை நேரத்தில் அங்கே போவோம். அந்த தெருவில் போய் வச்சு அங்கே எனக்கு என்ன தெரியுமோ சுவிசேஷம் அது அந்த நாட்களில் நான் சொன்னேன். எனக்கு அந்த நாட்களில் ஒரு 18 வயசு இருக்கும். அந்த நாட்களில் இந்த ஊழியத்தை அங்கே ஆரம்பித்தேன். ட்ராக்ஸ் கொடுப்பேன், இப்படி காஸ்பிள் சொல்லுவேன். இப்படி அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அப்போது ஒரு வயதானவர் கைகள் விழுந்து போய் அங்கே இருந்தார். அந்த கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு இடம், ஒரு தெரு, அங்கே ஒரு தெரு லைட் இருக்கும், அது ஒரு முக்கு. அந்த இடத்துல அப்போது அங்கே சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற இயேசு உண்மையான கடவுள்னா இந்த கைகள் விழுந்து போய்க்கிறவருக்கு சுகம் கிடைக்குமா, நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்படியே போய் அவர்களுக்கு எண்ணெயை பூசி அவருக்கு ஜெபம் பண்ணி, இயேசுவே இவர் எழுந்து நடக்கணும், இவரை சுகமாக்குங்க, நீர் மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு அந்த நாட்களிலேயே எண்ணெய் பூசி ஜெபித்தார். அவர் எழுந்து நடந்து அதுக்கு பிறகு தான் அவர் மரித்தார். கர்த்தர் எங்களோடு இருந்தார். இப்படி இந்த ஊழியெல்லாம் நடந்தது. திருமணமான பின்பு கிராம ஊழியங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன்.
அது மட்டும் இல்லை, இடையில் சில பொலிட்டிக்கல்ஸ், இந்த கட்சி இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்படி வந்தபோது நான் ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தேன், அந்த ஒரு சங்கத்தில். அப்போது ஊரில் சாராயம் காய்ச்சுகிறவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அதுக்காக எனக்கு நண்பர் ஒருத்தர் இப்போ இருக்கிறார், டேவிட்னு. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக அநேகர் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டோம். அதனால் பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் அடிதடியெல்லாம் நடந்துச்சு. அந்த சாராயம் விற்கிறவர்கள், காய்ச்சுகிறவர்கள், அவர்கள் எங்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்தார்கள். என்னை ஒருத்தர் வெட்டினார். ஆனால் அவர் திருப்பி வெட்டார் கத்தியை. இல்லைன்னா அன்றைக்கி நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பேன். அப்போது அந்த நேரம் பார்த்து எங்கள் கிராமத்தை சேர்ந்த சேர்மன், அவர் இந்த செட்டிலப்பாக்கம் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் டிவி லட்சுமதி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த வயலுக்கு வருகிற நேரமாக இருந்தது. அவர் மறிச்சிட்டார். அவன் மேலே கை வைக்காதீங்க, இது பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று சொல்லி தடுத்துட்டாங்க. இப்படி இந்த காரியங்களில் நான் ஈடுபட்டு சில கிராமத்துக்கு சேவை செய்யும்படியான காரியங்களை செய்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தார் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் ரொம்ப ஏழை. அவர்களுடைய மாடு மரித்து செத்து போயிடுச்சு, நாய் கடிச்சு. அப்போ அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இருக்கிற பண்ணையில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர்கள் எனக்கு தெரிந்தவர், சபைக்கு வருகிறவர். அவரிடத்தில் போய், ஐயா அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பொறுப்பாக இருந்து இதை செய்கிறது இருந்தால் நான் இதை செய்கிறேன்னு சொல்லி அதாவது டீமை உருவாக்க சொன்னார். எல்லாருக்குமே கறவை மாடுகள் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்படியே என்னுடைய சொந்த செலவில் பணம்லாம் செலவு பண்ணி அங்கே அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கறவை மாடுகளை வாங்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் வைத்து அந்த பால் கறக்கிறது, இந்த காரியம்லாம் செய்து அந்த குடும்பத்தாரை அந்த பால் வியாபாரத்தில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு உதவி செய்தோம். அது மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தில் இன்றைக்கும் ஒரு குடிக்கிற தண்ணீர் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறெல்லாம் அந்த நாட்களில் தான் கிறிஸ்டியன் காலேஜ் மூலமாக, அந்த பண்ணை மூலமாக நாங்கள் அந்த கிணறு வெட்டினோம். இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு இருந்தேன். நான் ஒருவனாகவே கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே இங்கெல்லாம் போய் இந்த கிராமத்துக்கு தேவையான காரியங்களை குறித்தெல்லாம் மனு கொடுக்கறது, இப்படியெல்லாம் இருந்தேன். இந்த நாட்களில் எனக்கு விரோதமாக அந்த எதிராளிகள் எழும்பி அந்த நாட்களில் ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அத்வானி ஆர்லிகான் என்ற ஒரு பெரிய கம்பெனி, எலக்ட்ரோட் கம்பெனி, வெல்டிங் ராட் செய்கிற கம்பெனி, அதில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இரவு வேலைக்கு மாலை 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் டியூட்டி, இரவு 12 மணிலேருந்து காலைல 7:30 மணி வரைக்கும் டியூட்டி, காலையில் 7:30லேருந்து மாலை 4 மணி வரைக்கும் டியூட்டி. இப்படிப்பட்ட நான் மாறி மாறி போவது வழக்கம். இப்போ என்னோடு வேலை செய்திருந்த ஒரு சகோதரர் பலராமன் என்பவர், அவரிடத்தில் போய் அவன் கூட போகாதீங்க, நாங்கள் அவனை காலி பண்ண போகிறோம், கொலை பண்ண போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போது அந்த நண்பர் சொன்னார், தாமோதரன் உங்களை இப்படி காலி பண்ண போகிறாங்களாம், என்கிட்ட சொன்னாங்க என்று சொன்னார். இப்போ நான் சொன்னேன், சரி நீ என் கூட வராத, நான் தனியாக போய்க்கிறேன். காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டிலேருந்து போனால் ஒரு ஏரி, அந்த ஏரிக்கரையிலேருந்து அந்த பக்கம் வீடுங்க இல்லை, அந்த ஃபுல்லாக தைலங்காடு தான் இருக்கும், தைல மரம் காடு. கிலோமீட்டர் கணக்கில் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கடந்து போகணும். ஃபுல்லாக இந்த தைலங்காட்டுக்குள்ளே அந்த ஏரியிலேருந்து தைலங்காடு இப்படி உள்ளே போகணும். இதுதான் அந்த நாட்கள். இரவில் 12 மணிக்கு வேலை முடிச்சுட்டு நான் வருவேன், தனியாக வருவேன். அதே போல் இரவு 12 மணி டியூட்டிக்கு இரவில் ஒரு 10 மணி
11 மணிக்கு கூட நான் தனியாக அந்த வழியில் கடந்து போவேன். ஆகையினால எனக்கு இப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருந்தார். நான் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் மாமியார் வீடு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போகும்போது கூட ஒரு பெரிய கத்தியை வச்சுன்னு தான் போவேன். பெரிய கத்தியை என் சைக்கிளில் வச்சுன்னு தான் போவேன். அப்படி அந்த நாட்களில் சூழ்நிலைகள் இருந்தது. கர்த்தர் கிருபையாக என்னை பாதுகாத்தார். யாரும் என்னை ஒன்றும் பண்ணலை. ஆனால் என்னை பார்த்து அவர்கள் மறைந்தார்கள் தவிர நான் அவர்களை பார்த்து ஓடலை. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அவர் கிருபையாய் நடத்தினார். எங்கள் கிராமத்தில் அந்த தலைவராய், அதாவது சேர்மனாக இருந்தவர் வேறு தலைவர் மாறிட்டாங்க. ஏன்னா அப்போது எங்கள் ஊர் ஒரு எஸ்சி தான் நிற்கணும், அப்படி பிரசிடெண்ட்டாக அப்படி ஆயிடுச்சு. ஆகினால அவர் நிற்க முடியல. அந்த சமயத்தில் அவருடைய ஆட்களை அனுப்பி என்னிடத்தில், என்னுடைய மாமனார் இடத்துல பேசி தலைவராக நிற்கும்படி என்னை கேட்டார்கள். நீ தலைவராக நெல், நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொல்லி கேட்டார்கள். ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரிசர்வேஷன் தொகுதியில் நிற்கணுன்னா நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, மறுதளிச்சு தான் வரணும். அதனால் நான் விரும்பலை, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி 2 முறை என்னிடத்தில் கேட்டார்கள். நான் 2 முறையும் நான் வேண்டாம், நான் இந்த இயேசு கிறிஸ்து மறுதளிச்சுட்டு நான் வரமாட்டேன், நின்று ஜெயிச்சிடலாம், ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படி அந்த நாட்களில் நடந்த சண்டைகள் பேப்பரில் வந்துச்சு, தினமணி பேப்பரில் போட்டிருந்தாங்க. நான் இந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பேசினது இதெல்லாம் கூட தினமணி பேப்பரில் அந்த நாட்களில் வந்தது. இப்படி நான் கட்சிக்காக, கிராமத்துக்காக, இப்படி பல காரியங்கள் அந்த நாட்களில் நான் விருப்பமாக தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் பல பிரச்சனைகள் எனக்கு வந்தது. ஊருக்கு நல்லது செய்ய போயிட்டு கடைசியில் நான் செருப்படி தான் வாங்கினேன். செருப்பில் அடிக்கப்பட்டேன். நான் உடனே நினச்சேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தா, ஆண்டவருக்காக பேசினா அது எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இனிமேல் இந்த அரசியலில் ஈடுபட மாட்டேன். ஊருக்கு பொதுவான காரியங்களில், இந்த காரியங்கள்லாம் நான் தலையிட மாட்டேன். ஆண்டவரை உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்வேன். இனிமேல் உமக்கு மட்டும்தான் நான் பேசுவேன், வேறு யாருக்கும் பேச மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதற்கு பிறகு எந்த அரசியல் கூட்டத்திலேயோ காரியங்களிலேயோ நான் போய் தலையிடுவதில்லை, பேசுவதில்லை. நான் ஆண்டவரை மாத்திரம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவனாய் நான் மாறிட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். எனக்கு 5 பிள்ளைகள் உண்டு. அதில் மூத்த மகள் ஜாய்ஸ் விக்டோரியா. அவர்கள் பாலைவன சோலை என்ற வேதாகம கல்லூரியில் அவர்கள் படித்தார்கள். படித்து இப்பொழுது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், முழுநேர ஊழியக்காரர், இந்திய தேவ சபை அதனுடைய போதகர், அவருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. அவங்க வேதாகம கல்லூரியில் படித்து அவங்க ஊழியம் செய்தாங்க. அட்வென்ட் கிறிஸ்து திருச்சபையில் வேதாகம சகோதரியாக இருந்தார்கள். இப்பொழுது திருமணமான பின்பு அங்கே அவர்கள் கணவரோடு இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு. அடுத்த மகன் விக்டர் ஜோஷுவா, அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள், அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அவர் நல்ல பிரசங்கிக்கிறவர். அவர் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வாரம் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய இந்த அட்வென்ட் கிறிஸ்து திருச்சபைக்கு போவோம். மற்ற வாரங்களில் வேறு சபைகளில் பிரசங்கிக்கிறவர்கள் நாங்கள். 3வது ரூபி எமிமால் என்று ஒரு மகள், அவர்கள் டீச்சராக இருக்கிறாங்க. இங்கே அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்கூலில், பெரிய ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க, தமிழ் டீச்சர். அவர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, எம்பில் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய மூத்த மகனும் என்ஜினியர். மூத்த மகள் வேதாகம கல்லூரியில் படித்தவங்க. 4வது மகள் ஜூலியட் விக்டோரியா, அவர்கள் எம்எஸ்சி பிஎட் பண்ணவங்க. அவர்கள் ஒரு ஊழியர், முழுநேர ஊழியர், அட்வென்ட் திருச்சபையில் ஒரு ரெவரண்ட் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களும்
டீச்சராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. 5வதாக விக்டர் ஐசக் என்ற ஒரு கடைசி பையன் இருக்கிறான். அவன் ஒரு என்ஜினியர். அவன் ஒரு கம்பெனியில் சிஸ்டம் அட்மினாக அவன் இருக்கிறான். அவனும் நல்ல ஊழிய வாஞ்சி உள்ளவன். சபையில் யூத்துக்கு கோஆர்டினேட்டராக அவர் இருக்கிறார். அவருடைய மனைவி டீச்சர். அவங்க சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்க. என்னுடைய மனைவி ரொம்ப ஊழிய வாஞ்சி உள்ளவர்கள். அவர்களும் சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்க. அவர்கள் பெயர் சலோமே. அவர்கள் நல்ல ஊழியத்தில் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்படி எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் ஏறக்குறைய ஊழியம் செய்கிறோம். எப்படியாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய வாஞ்சை. எனக்கு திருமணம் ஆன பின்பு பிள்ளைகள் எனக்கு இருக்கும்போதே நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலை செய்யும்போதே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஊழியன்னா நல்ல சமாரியன் நற்செய்தி குழு என்ற ஒரு குழுவோடு இணைந்து நாங்கள் அந்த ஊழியத்தை இங்கே ஆரம்பித்தோம். தாம்பரம் அந்த பகுதியில் ஆரம்பித்து கிராம ஊழியங்களை செய்வோம். வருஷம் நற்செய்தி கூட்டங்களை நடத்துவோம். இப்படி அந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு விருப்பம் வந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க கூட்டம்லாம் நடத்துகிறோம், கிறிஸ்தவர்கள் தான் வர்றாங்க. ஆகினால இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் நான் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் ஏர்போர்ட்ஸில் வேலை செய்து அவர் ஓய்வு பெற்று இருந்ததுனால அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். அப்போது 1ஆம் தேதியே என்னை அழைத்து கொண்டு போய் அவர் பென்ஷன் வாங்கி என் கையில் கொடுத்துருவார். அவருக்கு நடக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பஸ்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் நடக்க முடியாமல் இருந்தார். அந்த பணம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. எனக்கு கம்பெனியில் கிடைக்கிற சம்பளம் போதலை. ஏனென்றால் நானும் என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் 5 பேர், என்னுடைய அக்காவுடைய பிள்ளைங்க 2 பேர் பெண் பிள்ளைங்க. ஏன்னா எங்களுடைய மாமா இறந்து போனதுனால அந்த 2 பிள்ளைகளும் சிறு வயதிலிருந்தே நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். இப்படி இந்த பெரிய குடும்பத்திற்கு என்னுடைய சம்பளம் போதாததாக இருந்தது. என்னுடைய தகப்பனார் கொடுக்குற அந்த பென்ஷன் பணம் எங்களுக்கு எங்களுடைய வீட்டு செலவுக்கு போதுமானதாக இருந்தது. அவர் வயதாகிட்டு மரித்து போனார். அவர் மரித்த பின்பு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம் வந்துடுச்சு, செலவுக்கு ரொம்ப கஷ்டம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், பஸ் ஃபேர் கூட கஷ்டம். இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது உண்டு. ஸ்தோத்திரம். இதுக்கிடையில் நான் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என்பதை நான் சொல்கிறேன். ஊழியமும் செய்து கொண்டிருந்தோம். அப்போது இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வடகால் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் எப்படியாவது போய் சுவிசேஷம் சொல்லி படக்காட்சியெல்லாம் காண்பிக்கணும் என்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆகினால ஒரு முறை அந்த இடத்திற்கு கடந்து போய் அந்த சுவிசேஷம்லாம் சொல்லிவிட்டு படக்காட்சி போட ஆரம்பித்தோம். அப்போது ப்ரொஜெக்டர் ஓடல. ஈஸ்ட் தாம்பரத்தில் மால்கம் என்று ஒரு ஐயா இருந்தார். அவர்கள் இந்த ப்ரொஜெக்டர், ஜெனரேட்டர் இதெல்லாம் வச்சு அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்து நான் அந்த வடகால் கிராமத்திற்கு கொண்டு சென்றேன். அவங்கள கூட்டின்னு போனால் அந்த வேனுக்கு டீசல் போடணும். ஆனால் அந்த நாட்களில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் தகப்பனார் இல்லை, வருமானம் ரொம்ப குறைச்சல். சொல்லணுன்னா ஒரு உள்ளாடை வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நாளில் இருந்தேன். ஆனால் அந்த ஊழியத்தை எப்படியாவது செய்யணுன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருந்து கொண்டு இருந்தது. அப்போது 2வது முறை அந்த வேன் டிரைவர்கிட்ட சொன்னேன், தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஊழியத்தை எப்படியாவது இங்கே செய்யணுன்னு தான் நான் உங்களை அழைச்சின்னு வந்தேன். ஆனால் படக்காட்சி போட முடியல, உங்கள் வேனுக்கு டீசல் போடணும். என்னுடைய நிலைமை ஒரு
ஜட்டி வாங்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து இந்த ஊழியத்துக்கு செலவு செய்கிறேன்னு சொல்லி அந்த வண்டிக்கு டீசல்லாம் போட்டு அனுப்பிட்டேன். முதல் முறை வேறு ஒரு ஊழியக்காரோடு போனேன். அப்பயும் ப்ரொஜெக்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. 3வது முறை விடவே கூடாது, அந்த இடத்துல எப்படியாவது ஊழியம் செய்யணும் என்று நான் 3வது முறையும் கடந்து போய் அந்த இடத்துல சுவிசேஷ ஊழியம் செய்து படக்காட்சியை காண்பித்து அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாங்கள் நிறைய கிராம ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம். 2 வீலரில் ஒரு சிலராக சேர்ந்து நாங்கள் கிராமங்கள் தோறும் செல்வோம். இந்த திருப்போரூர் யூனியன் அந்த தொகுதியில் நாங்கள் கடந்து போவோம். சாப்பிட சில நேரத்தில் சாப்பிட முடியாது. அப்படி கடைசியில் சாப்பிட போகணும்னு நினச்சா சாப்பாடு கெட்டு போயிருக்கும். ஏனென்றால் அந்த எப்படியாவது இத்தனை கிராமங்களை சந்திக்கணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே கிராமங்களாக அலைந்து சுவிசேஷத்தை அந்த நாட்களில் அறிவித்து கொண்டிருந்தேன். நான் இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மனைவி இதை குறித்து ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் இந்த ஊழியத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டாக இல்லைன்னா நான் இந்த ஊழியம் செய்திருக்க முடியாது. அவர்கள் எங்களுக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் கேட்க மாட்டாங்க, எத்தனை நாள் வெளில போனாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி தான் என்னுடைய குடும்பம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. என்னுடைய அக்கா மகள்கள் 2 பேருக்கு திருமணம் செய்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளைப் போல் அவர்களுக்கு திருமணம் செய்தோம். ஆனால் நாங்கள் நகை போட மாட்டோம் எங்கள் குடும்பத்தில். ஆனால் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு நகைலாம் போட்டு அவங்களுக்கு திருமணம் செய்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லா காரியங்களையும் செய்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களும் நாங்களும் ஒரு நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நாட்களில் ஒரு சகோதரர் ஒருவரை அழைத்து வந்தார். அழைத்து வந்து, ஐயா நீங்கள் கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறீங்க, மலையில் மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா என்று கேட்டார்கள். இப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்படி தெரியாதுன்னு சொன்னேன். அப்போது அவர்கள் மலைக்கு வாங்க, ஜவாது மலை என்ற ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அநேக கிராமங்கள் இருக்கிறது, நீங்கள் வந்து அங்கே ஊழியம் செய்யலாம் என்று அழைத்தார்கள். 1996வது வருஷம் மே மாதம் அந்த நாட்களில் நாங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டோம். நாங்கள் ஒரு 4 பேராக முதல்ல இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். என்னோடு 3 சகோதரர்கள் இணைந்து தான் நாங்கள் ஊழியம் செய்தோம். அதில் ஒருவர் பேர் துரைராஜ், இன்னொரு பேர் அருள்தாஸ், இன்னொரு பேர் மோகன். இப்போ நாங்கள் 4 பேரும் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன். நான் கிறிஸ்தவனாகி ஞானஸ்நானம் பெற்ற பின்பு தாமோதரன் என்ற பெயர் மாற்றி எனக்கு ஆபிரகாம் என்ற பெயர் கிடைத்தது. இது எப்படின்னா, எனக்கு இந்த பெயர் வைக்கிறது குறித்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் இந்த ஆபிரகாம் என்ற பெயர் எனக்கு பிடிக்கல. அப்போது ஒரு நாள் சொப்பனத்தில் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தின அந்த வேதாகம சகோதரி வந்து, நீ ஆபிரகாம்னு பேர் வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகத்தில் எனக்கு தெரியாது யாரோ ஆபிரகாம்னு எழுதியிருந்தாங்க. அப்போ இது பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொப்பனத்தில் சொன்னாங்க, என் புஸ்தகத்துலேயும் இந்த பேர் யாரோ எழுதிக்கிறாங்களே ஆபிரகாம்னு என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி நான் ஆபிரகாம்னு பேர் ஞானஸ்நான பேராக எனக்கு கிடைத்தது. ஸ்தோத்திரம். இப்போது இந்த ஊழியத்தை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். இந்த மலைக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நானும் லீவு போட்டேன், என்னுடன் வருகிறவர்களும் லீவு போட்டு, ஒருவர் ஹார்பரில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஹாஸ்பிட்டலில், ஒருவர் டான்சியில் ஒர்க் பண்ணியிருந்தார், ஒருவர் கான்ட்ராக்டர், அவர் என்னுடைய சகோதரியின் மகளுடைய கணவர், அவர் வந்து கான்ட்ராக்டர், நல்ல அரசாங்க வீடுகளை கட்டுறது, ரோடு போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருந்தார். ஏன்னா அவருடைய மைத்துனர் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த நாட்களில் நாங்கள் அந்த ஜவாது மலைக்கு ஊழியத்திற்கு போக ஆயத்தமாக இருந்தோம். திடீர்னு ஒரு லெட்ரு வந்தது.
அந்த லெட்டரை பார்க்கும்பொழுது அதில் எழுதியிருந்தது, இப்பொழுது நீங்கள் வர வேண்டாம், வேறு ஒரு டீம் ஊழியத்துக்கு வருகிறார்கள், ஆகினால நான் சொல்லும் பொழுது நீங்கள் வாங்க என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அப்பொழுது அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் லீவு போட்டு ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறதே என்று ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் பொழுது என்னுடைய மகன், மூத்த மகன் சொன்னார், விக்டர் ஜோஷுவா, ஏம்பா ஜவ்வாது மலையில் அந்த ஒரு இடம் தானே இருக்குமா, ஆகினால நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் போய் ஊழியம் செய்யலாமே, வேறு ஊரில் போகலாமே என்று சொன்ன பொழுது எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடச்சி, உடனே சரி நம்ம புறப்பட்டு போகலாம், அங்கே போகலாம் பரவாயில்ல, காவலூருக்கு போகலாம் பரவாயில்ல, வேறு ஜவ்வாது மலையில் வேறு ஊரில் எப்படியாவது நம்ம ஊழியம் செய்வோம்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு ஜெபத்தோடு நாங்கள் போனோம். வாணியம்பாடி போயிட்டோம். வாணியம்பாடியில் போயிட்டு ஜவ்வாது மலைக்கு பஸ் பிடிக்கணும். வாணியம்பாடி போய் இறங்கின உடனே எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி. நமக்கு வழி தெரில, பஸ்ஸு தெரில. அப்போ என்னோடு வந்தவர்கள் கேட்டார்கள், என்ன ஆபிரகாம், நடுத்தரில் கொண்டாந்து விட்டுட்டியே, நம்ம இப்போ எங்கே போகிறது என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் இருங்க, நான் எங்கே போகலான்னு சொல்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் தூரத்தில் நான் போய் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவரே, நாங்கள் ஜவ்வாது மலைக்கு ஊழியத்துக்கு போக வந்துட்டோம், எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆகினால கர்த்தர் தான் எங்களை நடத்தணும், நீங்கள் அதுக்கு ஒரு வழியை காண்பீங்க என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து அவரிடத்துல சொன்னேன், இப்போ போகலாம் என்று சொல்லி ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அந்த ஆட்டோக்காரங்கிட்ட, இங்கே பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருந்தால் எங்களை அங்கே கூட்டின்னு போங்க என்று சொல்லி சொன்னபோது அந்த ஆட்டோக்காரர் எங்களை ஒரு சர்ச்சில் கொண்டு போய் விட்டார். அந்த சர்ச்சில் போய் அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரரோ ஒரு அந்த சர்ச்சில் என்ன பொறுப்பில் இருக்கிறாருன்னு தெரில, அவரிடத்துல, ஐயா நாங்கள் இங்கே கொஞ்சம் இந்த பெட்டி படுக்கைலாம் வைக்கிறோம், நாங்கள் பக்கத்தில் சாப்பிட்டுக்குவோம், இங்கே ஊழியம் செய்கிறோம் 2 நாளைக்கு 2-3 நாள் சொன்னதும் அதெல்லாம் இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், ஜவ்வாது மலைக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்காக வந்தோம், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது, ஆகினால தான் நாங்கள் இங்கே எங்களுடைய பெட்டி படுக்கை வைக்க கேட்டேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இங்கே ஒரு ஐயா இருக்கிறார், அவர் ஜவ்வாது மலையில் ஊழியம் செய்கிறவர் தான், ஆகினால அவரிடத்தில் போங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னாங்க. அப்பொழுது ஒரு சிறுவனுடைய உதவியோடு அவருடைய வீட்டுக்கு நான் கடந்து போனேன். போன பொழுது அந்த ஐயா ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே படுக்கையில் இருந்தார். அவர் பார்த்து, ஐயா நாங்கள் ஜவ்வாது மலையில் ஊழியம் செய்யும்படி வந்தோம், எங்களுக்கு இப்பொழுது காவலூரில் அந்த பாஸ்டர் இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியல என்று சொன்னேன். அந்த படுக்கையில் படுத்து கொண்டிருந்த அந்த கர்த்தருடைய மனுஷன் ஊழியக்காரர் அப்படியே திடீர்னு எழுந்து என்னை கட்டிப்பிடிச்சார். கட்டிப்பிடிச்சி, நீங்கள் ஜவ்வாது மலைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்கல, ஆனால் இப்போ என்னாலும் வர முடியல, நான் விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருக்கிறேன், ஆனால் நான் ஒரு காரியம் செய்கிறேன், ஒரு கடிதம் கொடுக்குறேன், இதை எடுத்துன்னு போங்க, அங்கே ஜவ்வாது மலையில் காவலூரில் டாப்புக்கே ஜமுனா மரத்துக்கு போயிடுங்க, அங்கே போய் டேவிட் ஆசிரியர்னு சொல்லி கேளுங்க, அங்கே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, அவர்கிட்ட இந்த கடிதத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை என் இடத்துல கொடுத்தார். உடனே நான் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஜமுனாமத்தூருக்கு பஸ் ஏறினோம். இது வரைக்கும் பழக்கம் இல்லை, மலை எப்படி இருக்கும், மலை மக்கள் எப்படி இருப்பாங்க, அங்கே சூழ்நிலை என்ன, ஒன்றுமே தெரியாது. புதுசாக நாங்கள் அந்த மலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகும்போது வழியில் மக்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க, சரியான ஆடை இல்லை, அவ்வளவு நாகரிகம் இல்லை. அது 28 வருஷத்துக்கு முன்னால்
சம்பவம். இப்போ நாங்கள் போகும்போது எங்கே போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் டேவிட் வாத்தியாரை பார்க்க போகிறேன்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், டேவிட் வாத்தியாரை பார்க்க போகிறீங்க, இதோ அவங்க பையன் பக்கத்தில் நிற்கிறான்னார். ஆச்சரியமாக இருந்தது. உடனே பஸ் விட்டு இறங்கி அந்த பயணத்தில் போய் அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னேன். அவங்க அப்பாவை ஐயா அப்பா அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி காட்டினான். உடனே அந்த லெட்டர் அவர் கையில் கொடுத்தோம். அவர் எங்களை ஒரு சிஎஸ்சி சர்ச்சுக்கு கூட்டின்னு போனார். இங்கே நீங்கள் தங்கிருங்க, சர்ச்சை திறந்து விட்டார். இங்கே குளிங்க, ஹோட்டலில் சாப்பிட்டுக்குங்க. இங்கே யாராவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் என்னுடைய வீடு இருக்கிறது, அங்கே வந்து தங்கிக்குங்க, நீங்கள் விருப்பம் போல் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. வேற ஒருத்தர் வந்தார், நீங்கள் ஊழியத்துக்கு வந்துக்கிறீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். அப்போ இங்கேயே இருந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது 1996 வருஷம் மே மாதம். அந்த நாட்களில் ஜவ்வாது மலையில் ரொம்ப பின்தங்கிய நிலைமை இருந்தது. யாராவது டாய்லெட் போனால் கூட கழுவ மாட்டாங்க. அங்கே பாறையில் அங்கே இங்கெல்லாம் துடைச்சிட்ருப்பாங்க. மஞ்சள் ஒரு மாதிரி இருக்கும், அருவருப்பாக இருக்கும். ஸ்கூலில் போய் பார்த்தா ஸ்கூலு சோத்தெல்லாம் கூட அந்த இதெல்லாம் கூட பூசியிருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் அது. அப்பொழுது நாங்கள் அங்கே தங்கி நடந்து ஊழியம் செய்தோம். இப்படி அங்கே இருக்கிற கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அந்த ஜனங்களோடு பேசி பழகி எல்லாம் கேட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். போய் திண்ணையில் உட்காந்து ஆண்டவர் பற்றி சொல்லும்போது பெண்கள் எட்டி எட்டி பார்க்குறாங்க. உள்ளேருந்து வேறு பெண்களாக பார்க்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், யார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், நல்ல போதையில் இருக்கிறாரு, அவங்க எல்லாருமே என்னுடைய மனைவிகள் தான். அப்படியா, அப்புறம் ஏன் இத்தனை மனைவின்னு கேட்டேன். இந்த காட்டில் வேலை செய்யணும்ல, ஏர் ஓட்டணும், விவசாயம் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஆள் வேணுமே, அதுக்காகத்தான் இத்தனை மனைவி நான் கட்டிக்கிறேன்னா. அவர் போதையில் இருக்கிறார். அங்கே சொக்கு வரகுன்னு ஒரு வரகு இருக்கும். அந்த வரகு இயந்திரத்தில் கல் இயந்திரத்தில் அரைக்கும் போதே மனுஷனுக்கு மயக்கம் வரும், சொக்கிடுவான். அதுக்கு பேர் தான் சொக்கு வரகு. இப்படி வித்தியாசமான கலாச்சாரம் மக்கள். அங்கே இருந்த அந்த மக்கள் ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்பிட்டா அவன் ஒரு 2-3 பேருக்கு கல் சாராயத்தை கொடுத்து இவன் முதல்ல போய் அந்த பொண்ணை பிடிச்சிடுவான். காட்டில் விறகு வெட்ட போவாங்க. அவங்க எல்லாருமே காட்டுக்கு போகும்போது ஒரு கத்தி எடுத்துன்னு போவாங்க. இன்றைக்கும் கத்தி கயிறு இதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அப்போது ஒருத்தன் யார் விரும்புகிறானோ அவன் போய் முதல்ல பிடிப்பான். பிடிச்ச உடனே மற்றவங்களாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த ஊருக்கு ஊரான ஒரு ஆள் இருப்பார். 10 ஊருக்கு சேர்ந்து ஒரு நாட்டான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். அந்த பஞ்சாயத்து கூப்பிட்டு அந்த பெண் வீட்டாரை அழைப்பார்கள். அழைத்து இந்த பெண்ணை இன்னாருடைய பையன் சிறை எடுத்துட்டான் என்று சொல்வார்கள். சொல்லி அந்த பெண்ணுடைய தாய்க்கு ஒரு அமௌண்ட்டு காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்த உடனே அவங்க போயிடுவாங்க. அந்த பெண் இவனோடு வாழும். விருப்பம் இல்லைன்னா இவனை விட்டு கூட போயிடும். அந்த பொண்ணு வேறு ஆள்கிட்ட போய் குடும்பம் நடத்தி குழந்தை பிறந்தால் கூட யார் முதல்ல அந்த பெண்ணை பிடிச்சானோ அவன்தான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா செலவுமே பண்ணும். அப்படிப்பட்ட சட்டம், அந்த ஊர் முறை அதெல்லாம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அது மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இன்றைய வரைக்கும் அந்த ஜவ்வாது மலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜவ்வாது மலை மிகவும் வித்தியாசமாக மாறிடுச்சு. இப்போ தான் அந்த மலையை சேர்ந்த ஒரு பிள்ளை ஜட்ஜாக கூட வந்திருக்குது. இப்படி அந்த மலையில் நாங்கள் போன நாட்களில் ஒரு பின்தங்கிய நிலைமை. எங்கே பார்த்தாலும் பன்றி தான் இருக்கும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கூடவே ஒரு பன்றியும் கொடுப்பாங்க. அதுதான் விருந்து. அங்கே விருந்து எப்படி, விருந்து வீட்டில் செய்ய மாட்டாங்க. எல்லார் வீட்டுக்கும் அரிசி கொடுத்துருவாங்க. எல்லோரும் சமைச்சு கொண்டாடணும் கல்யாண வீட்டுக்கு. இந்த பன்றி இங்கே சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிடுவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க தான் முதல்ல சாப்பிட்ணும், உள்ளூர்காரங்க கடைசியாக தான் சாப்பிட்ணும். இப்படிப்பட்ட கலாச்சாரம் அந்த ஜவ்வாது மலையில் இருந்தது. அந்த ஜவ்வாது மலையினுடைய ஹிஸ்ட்ரி எப்படின்னா,
காஞ்சிபுரத்திலிருந்து கொஞ்சம் பேர் வேட்டையாடுறதுக்காக அந்த மலைக்கு போனாங்க. அந்த மலைக்கு போகும்பொழுது குதிரையில் பெரிய மழை வந்து அங்கே ஆற்றுல தண்ணி அதிகமாக போனது. அதனால் மலைக்குள்ளே போனவங்க திரும்பி வர முடியல. அவர்களோடு சென்ற நாய்கள் மட்டும் வீட்டுக்கு வந்துடுச்சு. மாதங்கள் ஆயிடுச்சு. ஆகினால அவங்க வீட்டில் அந்த புருஷன்கள் செத்து போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஈம சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாச்சு. தண்ணியெல்லாம் வற்றின பிறகு அவர்கள் திரும்பி காஞ்சிபுரம் வந்தார்களாம். வந்தபோது நாங்கள் கர்மகாரியெல்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு திரும்பி அவர்கள் ஜவ்வாது மலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு செப்பேடு இருக்கிறது அங்கே மலையில். அப்போது அங்கே இருந்த ஏற்கனவே வசித்து கொண்டிருந்த இருளர்கள், அப்படிப்பட்ட மக்களுடைய பெண்களை அவர்கள் திருமணம் செய்து அவர்கள் அப்படியே பலுகி பெருகி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த ஜவ்வாது மலையில் இருக்கிறது. ஒரு பெரிய மலை. அங்கே நாங்கள் இந்த வருஷம் கூட அந்த மலைக்கு போயிட்டு வந்தோம். இப்படி நாங்கள் அந்த மலை ஊழியத்தை 1996 வருஷத்தில் ஆரம்பித்தோம். இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒரு மலைக்கு நாங்கள் போகிறோம். ஜவ்வாது மலை, கொல்லிமலை, பச்சைமலை, சித்தேரி மலை, கல்வராயன் மலை, அறுநூத்தி மலை, ஜம்புத்து, கடமலை, ஜருகமலை, போதமலை, இப்படி பல மலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பெடுமுகிலாலம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மலைகள், இப்படி நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிற மலைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறோம். அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் ஆதாரமாக வச்சு அங்கே தங்கி ஊழியம் செய்கிறோம். அவர்கள் ஃபாலோ ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி நாங்கள் இந்த ஊழியத்தை கடந்த 29வது வருஷம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரே கொடுக்கிறார். நாங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரங்களை செலவு செய்கிறோம். ஆனால் இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வருகிறது? யார்கிட்டயாவது டொனேஷன் கேட்குறீங்களா? இல்லை, நாங்கள் யார் இடத்துலையும் போய் இது வரைக்கும் எங்கள் ஊழியத்துக்கு கொடுங்கன்னு கேட்டதில்லை. நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு நற்செய்தி பெருவிழா நடத்துவோம். ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். அந்த கூட்டத்துக்கு கூட நாங்கள் போய் மற்றவர்களிடத்தில் நாங்கள் கேட்குறதே இல்லை. எங்கள் டீமில் இருக்கிறவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கோ. மற்றபடி இந்த ஊழியத்துக்குரிய எல்லா செலவுகளையும் கர்த்தரே இது வரைக்கும் சந்திக்கிறார். யாரிடத்தில் நாங்கள் கேட்டதே இல்லை. ஆமாம், எங்களுக்கு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வதை பார்த்து ஒரு ஐயா கேட்டார், ஐயா என்னிடத்தில் ஒரு பொலிரோ வண்டி இருக்குது, நான் அது உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்பொழுது நாங்கள் கொடைக்கானலில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னாரான்னு கேட்டேன். அவர் ஆமாம் கர்த்தர் சொன்னார், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு. வேணான்னு சொல்ல போகிறீங்க, தயவுசெய்து வாங்கிக்கிங்கன்னார். நான் இப்படி 3-4 முறை கேட்டிருப்பேன், கர்த்தர் சொன்னாரா? அவர் கேட்கும்போதெல்லாம் சொல்லுவார், கர்த்தர் தான் சொன்னார். இப்போ ஒரு நாள் அவரே அந்த வண்டியை கொண்டாந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு அந்த ஃபார்ம்லெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி கர்த்தர் இந்த ஊழியத்துக்குரிய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அந்த வண்டி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். என்னுடைய தாய்மாமா சொத்து விற்றாங்க. அப்போது அதிலேருந்து ஒரு 3 லட்சம் ரூபாயை அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை வச்சுங்க, ஊழியத்துக்கு வச்சுங்கன்னு. அந்த காசெல்லாம் வச்சு இன்னொரு வண்டியை, டெம்போ ட்ராவலர் கம்பெனி வண்டி, அதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் போகலாம். மலையிலெல்லாம் நல்லா ஏறி போகும். இப்படிப்பட்ட அந்த வண்டியை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் எங்களுக்கு குறைச்சலை இல்லை. இந்த ஊழியத்திற்காக என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ப்ரொஜெக்டர், ஜெனரேட்டர். இப்போ நாங்கள் போகும்பொழுது இதெல்லாம் கொண்டு போய் மலையில் பகலில் சுவிசேஷம் அறிவிப்போம், மாலையில் இரவில் படக்காட்சி காண்பிப்போம்.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போவோம். அங்கே வாங்கக்கூடிய வசதி இருக்கிற இடத்துல அங்கேயே போய் வாங்கிடுவோம். நாங்களே சில சமயத்தில் சமைப்போம். அங்கே இருக்கிறவர்கள் சில எங்களுக்கு சமைத்து கொடுப்பார்கள். இப்படி நாங்கள் இந்த ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் கூட 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த பெரியமலை என்று சொல்லக்கூடிய பெட்டமுகிலாலும் போக இருக்கிறோம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்னை ரட்சித்ததனால இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடிகிறது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கை என்பது ஒரு மோசமான ஒரு பக்கம், ஒரு இருண்ட பக்கம். ஏனென்றால் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். அந்த நாட்களில் பாவம் செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு வீட்டில் கேட்க ஆள் இல்லை. நான் ஒரே பையன்தான். ஆனாலும் வீட்டில் இருக்கவே பிடிக்காது. எப்பவும் வீட்டை விட்டு ஓடிடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆமாம், இப்படி நான் மிகவும் மன நிம்மதி இல்லாதவனாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுது என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார், நிம்மதியை கொடுத்தார். இப்பொழுது எனக்கு 70 வயதாகிறது. நான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுனால. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருந்திருந்தால் என்னுடைய பழைய விருப்பங்களும் செய்கைகளும் எப்படி என்னை எங்கே கொண்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஜெயிலில் இருந்திருக்கலாம், அல்லது யாராவது என்னை கொன்று போட்டிருக்கலாம். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். அரசியலில் போய் அங்கே ஒன்றும் கிடைக்கல. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுவதும் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு நாள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அருகில் பார்த்தேன், பக்கத்துலேயே. நான் வாழ்கவும் சொல்லலை, ஒரு கோஷமும் போடல. அவங்க பக்கத்தில் கருப்பு பூனை படை அது இது எல்லாமே இருந்தாங்க. ஏன்னா எங்களுடைய உறவினர் எம்எல்ஏ இருந்ததுனால ஒரு காரியத்துக்காக அங்கே போயிருந்தேன். எனக்கு ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே உயர்த்ததில்லை. தேவனை தவிர வேறு யாருமே உயர்த்தி பேச மாட்டேன், மகிமைப்படுத்த மாட்டேன். ஆண்டவரை மாத்திரம்தான் நான் உயர்த்துவேன், பேசுவேன். தேவனுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்வேன் என்று நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருந்ததுனால கர்த்தர் இன்றைக்கு என்னை அவர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை, அரசியல், ஊருக்கு நன்மை செய்கிறது, இதெல்லாம் நானும் தலையிட்டு அதில் போய் நான் கஷ்டப்பட்டது தான் மிச்சம், நான் வேதனைப்பட்டது மிச்சம், அடி வாங்கினது, செருப்படி வாங்கினது இதுதான் மிச்சம். அதனால் ஒரு நிம்மதியே கிடைக்கல. ஏன்னா எப்பொழுதும் பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. எப்போ யார் நம்மளை என்ன பண்ணுவான், சாராயம் விற்கிறவன், சாராயம் காய்ச்சிருவேன், ஏதாவது பண்ணுவானா, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வாழ்க்கையில் வந்த பிறகு உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். இந்த வறுமையில் கஷ்டத்தில் இருந்தேன்னு சொன்னேன். ஆனால் அது எப்படி என்னை விட்டு மாறினது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்னுடைய வருமானத்தில் ஆண்டவருக்கு ஒரு தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தேன். சம்பளம் வாங்கி ஜெபம் பண்ணி புது நோட்டாக தசம பாகம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் குடும்ப செலவெல்லாம் பார்ப்பேன். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க, என்னால் நடத்த முடியல. எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ, திறமை இருக்குதோ எல்லாவற்றையும் நான் பயன்படுத்தி பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அதாவது நான் வேலை செய்த அந்த கம்பெனியில் எனக்கு ஓவர் டைம் கொடுத்தாங்க.
இந்த ஓவர் டைம் யாருக்கு இல்லைனாலும் எனக்கு கிடைக்கும். ஒரு மாதத்தில் 26 நாள் டியூட்டி, 26 நாள் ஓட்டி. இப்படி நான் வேலை செய்ததுனால ஒரு சம்பளம், 2 ஓட்டி, மொத்தம் 3 சம்பளங்கள் என்னால் வாங்க முடிந்தது. அதை செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் என்னை நடத்தினார். என்னுடைய கடன்கள் எல்லாம் போனது. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, நிலங்களை வாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க கர்த்தர் உதவி செய்தார். திருமணம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலகத்தில் அரசியலோ இல்லை மற்ற காரியங்களோ மனிதனுக்கு உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உண்மையான நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு 2001ஆம் வருஷத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது சரீரத்தில். அதாவது என்னுடைய கழுத்தெலும்பு தேய்ந்து போய்விட்டது. என்னுடைய சரீரத்தில் தோல் வியாதி அதிகமாக என்னை தாக்க ஆரம்பித்தது. சுகர் வியாதி எனக்கு வந்தது. இப்போ எனக்கு என்ன செய்தனே தெரியல. நான் டாக்டர் இடத்துல போய் பார்க்கும்பொழுது டாக்டர் எனக்கு அநேக வைத்தியங்களை செய்தார்கள். டாக்டர் சர்மா என்று ஒருவர் தாம்பரத்தில் இந்து மிஷன் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவர் எனக்கு இந்த தோல் வியாதிக்காக சிகிச்சை கொடுத்தார். வெகு நாட்கள் நான் அவரிடத்தில் போய் இந்த இந்து மிஷன் ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் அந்த தோல் வியாதிக்காக போனேன். தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டேன், சுகமாகலை. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டாக்டரத்தில் போய் சொல்லி அழுதேன். டாக்டர், எனக்கு இத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியல. டாக்டர் சொன்னார், உனக்கு ஒரு ஸ்மேட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்தாங்க. எடுத்துகிட்டு சுகர் இருக்குது, ஒரு நல்ல டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கழுத்தெலும்பு தேய்ந்து போனதுனால நான் கம்பெனியில் வேலை செய்ததுனால இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் நான் சிகிச்சைக்கு சென்றேன். அங்கே எலும்பு டாக்டர், பெரிய டாக்டர் சொன்னார், கழுத்தெலும்பு தேய்ந்து விட்டது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு 5 நாள் கரண்ட் வைங்க என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு 5 நாள் கரண்ட் வைத்தார்கள். ஆனாலும் சுகம் வரல. அவர்கள் சொன்னார்கள், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், தரையில் தலையணை வைக்காமல் படுக்கணும், எங்கேயும் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் என்ன செய்தேன்னு தெரியல. எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்தது. அப்போ தான் 2001 ஜூன் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து என்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்து, இயேசுவே, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, கழுத்தெலும்பு தேஞ்சு போச்சு, தோல் வியாதினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சுகர் இருக்கிறது, என்னை குணமாக்குங்கப்பா, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணுமே, எனக்கு சுகமாக்கிடுங்க, நான் உண்மையாக ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சினேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 2 வார்த்தை சொன்னார். உன் வியாதிகள் உன்னை விட்டு போகிறது, அநேக ஆயிரங்களை உனக்கு தருவேன்னு சொன்னார். 2001 ஜூன் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. என்ன ஆச்சரியம்! அன்றிலிருந்து அந்த வியாதிக்காக ஒரு டேப்லெட் கூட நான் சாப்பிட்றதில்ல. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தார். கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிற யாவரையும் அவர் சுகமாக்குறவராக இருக்கிறார், நிம்மதி கொடுக்கிறவராக இருக்கிறார். வாலிபர்களே, இளைஞர்களே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற
அருமையான உங்கள் யாவருக்கும் நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்களுக்கும் சுகம் கொடுப்பார். நீங்கள் தேடுகிற நிம்மதியை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் எனக்கு கொடுத்தார், அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை போன்ற அந்த பெரிய குடும்பங்கள், ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம். 5 பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க எங்கள் அக்கா பிள்ளைங்க, எல்லாருக்கும் திருமணம் செய்து வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த எல்லா காரியமும் என்னுடைய சொந்த முயற்சி அல்லது என்னுடைய பலன் ஞானம் நிச்சயமாக இல்லை, தேவனுடைய கிருபை. அவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதுனால இந்த காரியம்லாம் செய்திருக்கிறார். நல்ல வீடு கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் எல்லோரும் நல்லா படித்தாங்க, எல்லாமே காலேஜ் போனாங்க. 2 பிள்ளைங்க இன்ஜினியராக படித்தாங்க, 2 பெண் பிள்ளைகள் எம்பில், எம்எஸ்சி, பிஎட் இதெல்லாம் பண்ணாங்க. ஒரு பிள்ளை சிறு வயசுலேயே வேதாகம கல்லூரிக்கு போயிட்டு அவங்க படித்து ஊழியக்காரராக இருக்கிறாங்க. கட்டாயம் அவரை நம்பி வந்தால் அவர் கைவிடவே மாட்டார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, அவருடைய கரத்தில் உங்களை பயன்படுத்துவார். இத்தனை ஊழியங்களையும் செய்கிறதுக்கு வேண்டிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அருமையான கிரைஸ்ட் காலிங் டிவி நடத்துகிற அருமையான ஐயா தானியேல் ஐயா அவர்களுக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் வருகிறேன் அப்பா. இந்த சாட்சி சொல்ல என் தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கோடி கோடியாய் கோடி கோடியாய் கோடி கோடியாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஊழியத்தை செய்கிற அருமையான தானியேல் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்தி கொண்டு நடத்துங்க. அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் நிறைவாய் கொடுங்க ஆண்டவரே. வெள்ளியும் பொண்ணும் உங்களுடையது. என் தேவன் யாரையும் ஆசீர்வதிக்க விருத்தடைய செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஆகையினாலே கர்த்தர் அவர்களோடு இருந்து கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. இந்த ஊழியம் இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த சாட்சியை பார்த்த கேட்ட யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களோடு கூட பேசுங்க, ரட்சியுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. வியாதியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும். அவர்களை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒருவரும் கெட்டுப்போவது உங்களுக்கு சித்தமில்லையே ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.